எப்படிதான் அந்த பொண்ணையும் குழந்தைங்களையும் விட்டுட்டு போக தோணுச்சோ? நான் இதை எதிர்பார்த்தேன். இவளுக்கு இத பத்தி ஏற்கனவே தெரியும். அவளும் கேட்டிருக்கா அவன் கிட்ட. அதுக்கு அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிச்சிருக்கான். அவளா செஞ்சுக்கிட்டே தானே. பார்த்து பார்த்து வளர்ந்த அப்பா அம்மாவையும் ரத்த சொந்தங்களையும் மறந்து நேத்து பார்த்த ஒருத்தனை நம்பி அவன் கூட ஓடி போறதா? அதுவும் ஒரு அற்ப நம்பிக்கையில. ஓ, அதுக்காக காதலிச்சவங்க வாழ்றதே இல்லையா? எத்தனை பேரு ஆசை அடங்கும் போது பிரிஞ்சிருவாங்க. சில பேரு சண்டையிலேயே வாழ்க்கைய முடிச்சுக்குவாங்க. சில பேரு ருக்மணிய மாதிரி கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு உதவுறதுக்கு யாரும் இல்லாம கடைசியில நரகம்தான். அட கடவுளே, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் அதை யோசிக்கல. 2 சின்ன பசங்க, ஒண்ணு ஊமை, அதுவும் சின்ன புள்ள. அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ எப்படி கரை சேருவா? அனுபவிக்கும் போதுதான் சிலர் பாடத்தை கத்துக்குவாங்க. அம்மா, கனகா, டீச்சர் வந்துட்டாங்க. நான் போயிட்டு வரேன். உங்க அம்மா எங்கம்மா போயிட்டா? உன் புருஷன் ஒன்ன மட்டும் இல்ல, என்னைய ஏமாத்திட்டு தான் போயிருக்கான். அந்த பொம்பளைய கூட்டிட்டு போகும்போது என் பணத்தையும் எடுத்துட்டு தான் போயிருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன். அவன் எங்க போயிருந்தாலும் சரி 3 நாள்ல அவனை தூக்கிடுவேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் போனது நல்லதுதான். இனி நீ மனசு வச்சா அருமையா வாழலாம். இப்படி நீ கவலோட இருக்கிற அளவுக்கு அவன் ஒன்னும் செத்து போலையே. ஒருவேளை அப்படி இருந்தா கூட நீ எதுக்காக கவலைப்படுற? உனக்கு உதவி செய்யத்தான் நாங்க இருக்கோம்ல. இல்ல நீங்க இருக்கீங்கல்ல. குழந்தைய பத்தி யோசிச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அப்பப்ப வரேன். என்ன ஒரு பெரிய அமௌண்ட்டை திருடிட்டு தான் உன் புருஷன் ஓடி போயிட்டான். ஆனா அந்த கோபத்தை எங்கேயாவது உங்ககிட்ட காட்டினார் அவரு? அதுதான் முதலாளியோட குணம். அவரே ஒரு தங்கமான மனுஷன். பாப்பா, தாசா, வந்துட்ட முதலாளி. என்னடா? அப்படின்னா சரி, நானே வந்து பாக்குறேன். ஆகட்டும். நாம பொறுமையா உட்காந்து அப்புறம் பேசுவோம். வாங்க போலாம். என்னடா சங்க, நீங்க சொன்ன மாதிரி சொல்லிருக்க. எப்படி வந்துரும்? நீ வாய் பிரச்சனை இல்ல. பாத்தீங்களா முதலாளி, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. உள்ளவா வாமா. என்னம்மா எப்படி போயிட்டு இருக்கு? அவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா என்ன? நானும் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். இல்லையாடா? அவன் நம்ம கிட்ட மாட்டாமல இருப்பான். ஆமா, நீ சும்மா வந்தியா இல்ல முதலாளி கிட்ட ஏதாவது உதவி கேட்டு? எனக்கு இங்க ஏதாவது ஒரு வேலை. ஐயோ, உனக்கு ஏத்த மாதிரி இங்க என்ன வேலை இருக்கு? ஏடா தாசு, இவளுக்கு நாம என்ன வேலை கொடுக்கலாம்? இங்க வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமா.
அதுவும் வேலை தெரியாம செய்யறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா. இருந்தாலும் அவளுக்கு வேலை இல்லைன்னு எப்படிடா சொல்ல முடியும்? நீ ஒரு வேலை பண்ண, ஆ. நீ இவளை கூட்டிட்டு போய் எல்லா இடத்தையும் காட்டு. இவளுக்கு என்ன வேலை பிடிக்குதோ அந்த வேலையை செய்யட்டும். கூட்டு போடா, நீ போமா. ம். ஆமா வா. மாரிமுத்தக்கா, அங்க யார் வராங்கன்னு பாருங்களேன். கார்த்திகேயனோட பொண்டாட்டி. ஏமா கொஞ்சம் வேகமா தான் நடக்கிறது. வெயில் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு போய் போடு. நான் சொல்ற மாதிரி கேட்கலன்னா என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நீ நடமா. இவ சரியில்லை, அதனாலதான் அவன் விட்டுட்டு போயிட்டான். இங்க வந்து அதிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறான். அதேதான். அவளை குத்தம் சொல்லி என்ன பண்றது? ஒவ்வொருத்திங்க பண்ற வேலையால அவ பிள்ளை குட்டிங்களோட ரோட்ல நிக்கிறா. யாரடி இப்ப ஜாட பேசிக்கிட்டு இருக்கிற? என்னதான் என் பொண்ணெல்லாம் யாரையும் வலை வீசி பிடிக்கல. அதோட வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா ஆம்பளைங்க எங்கேயும் போக மாட்டாங்க. இவ குணங்கட்டு போனதுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு சொம்பு தண்ணி கூட மொண்டு கொடுக்க ஆள் இல்லாம தனி வரமா நிக்கிறேன். இவளுக்கு பயந்துதான் என் பொண்ணு ஊரை விட்டு ஓடி போறா. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப இந்த பொண்ண குறை சொல்லிட்டு இருக்காளுங்க. இங்க ஒரு ஆளா இல்லன்னு நீ என்னைக்கு நினைக்காத. நீ பாரு, ஒழுங்கா வேலையை செய்ய, இல்லன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. போய் வேலையை பாருடி. இப்படித்தான் நீ எதையும் கண்டுக்காதம்மா. அத அப்படிதான் கத்திட்டு கிடக்கும். உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் இருக்கேன்ல. இவளும் முதலாளிக்கு ரொம்ப வேண்டியவ போல இருக்கு. இல்லனா இந்த தாஸ் அவளை இப்படி பாத்துப்பானா? இந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம பாத்துருப்போம். அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கமா, வேலையை பாருங்கடி. எல்லாம் யோகியமானவளுங்க தான். வேலையை பாருங்க. ஏதாவது புரியுதா? வா, நான் காட்டுறேன். வா. தள்ளு தள்ளு, அப்படி தள்ளுமா. நான் சொல்லி கொடுப்பேன் மேஸ்திரி. நீ முதல்ல ஒழுங்கா வேலை செய். சொல்லி கொடுக்குறாளா? இப்படி வாமா. இது ஒண்ணு கஷ்டமான வேலையில இல்ல. இப்பவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். வா அக்கா, நீங்க அந்த பக்கம் போங்க. நீ வாமா. வேலையை கொஞ்சம் சீக்கிரமா கத்துக்க, இல்லைன்னா இங்க தாக்கு பிடிக்க முடியாது. என்னம்மா உத்து பார்த்துட்டு இருக்க? யாருன்னு தெரியல? இந்த வீட்டோட ஓனர் நாராயணன். என்ன? நீ கேக்குறது நல்லா தான் இருக்கு. வீட்டை வாடகைக்கு விட்டா நான் இங்க வரக்கூடாதா? புருஷன் இருக்கும் போதே வாடகை ஒழுங்கா தரல. அவங்கிட்ட கேட்க போனா உததான் கிடைக்கும். இப்போவும் சூழ்நிலை தெரியும். நான் இப்ப என்ன பண்றது நீயே சொல்லு. வாடகை தராம இருந்தா வீட்டை காலி பண்ணணும். அதானமா முறை. இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நீ எங்க போவ? அந்த அளவுக்கு மோசமான ஆளு நான் இல்ல. ஆனா வாடகை எனக்கு வேணும். ஆனா அது காசாதான் இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஓ, உனக்கு ஒன்னும் புரியலையா? வாடகை விஷயத்த நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீயும் சில விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி வாழ்றது? என்ன, நான் அப்பப்ப வருவேன். வெளிய போ, வெளிய போ. உன் வாடகை வந்து சேரும். ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த உன் கால ரெண்டுத்தையும் வெட்டிடுவேன். வெளிய போ, போ வெளிய. உன்னை அப்புறமா நான் கவனிச்சுக்கிறேன். என்ன என்னாச்சுமா? அம்மா என்னம்மா ஆச்சு?